வணக்கம் எங்களுடைய மலையக சொந்தங்கள் உங்கள் அனைவருக்கும் மதிய நேர வணக்கத்தை தெரிவித்துக் கொள்வதில் நான் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன். நான் ஐக்கிய சுதந்திர கட்சியின் தவிசாளர் ஜே.கே. தாஸ், மலையகத்தின் மக்கள் தளபதி ஜே.கே. தாஸா. உங்களிடத்தில் நான் ஒரு சில காரியங்களை பகிர்ந்து கொள்வதற்காக நான் இந்த இடத்துல வந்திருக்கின்றேன். இன்றைய தினத்திலே நாங்கள் நூரெலியாவிலே சாந்திபுர பகுதிக்கு நாங்கள் வந்தோம். அந்த பிரதேசத்துக்கு அதுக்கு அதாவது அந்த இடத்தை நாங்கள் வந்து பார்க்கும் பொழுது அநேக பின்தங்கின ஒரு பிரதேசமாக இருக்கிறது. ஆனாலும் அங்கு இருக்கின்ற அநேக இளைஞர்களாக இருக்கலாம், சிறுவர்களாக இருக்கலாம், பெற்றோர்களாக இருக்கலாம், எல்லாருமே நல்ல திறமையானவர்களாக இருக்கின்றார்கள். அந்த வகையிலே இன்றைய தினம் நேற்றைய நினைவு என்ற ஒரு குறும்படத்தை இன்றைய தினத்திலே வெளியிட்டார்கள். அதற்கு எங்களையும் அதிதியாக அந்த இடத்துல அழைத்தமைக்காக அருமையான சகோதரன் அவருக்கு நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். ஏனென்றால் இது சாதாரண ஒரு விடயம் அல்ல. ஒரு படத்தை இயக்குவதோ அல்லது ஒரு படத்தை தயாரிப்பது என்பது சாதாரண ஒரு விடயம் அல்ல. அவ்விதமாய் சரியான ஒரு படைப்பை அவர் கொடுத்திருக்கிறார். அதற்காக மறுபடியும் நான் அவருக்கு நன்றியை செலுத்துகின்றேன். அதே போல் மலையகத்தில் இருக்கின்ற எல்லா இளைஞர்களுக்கும் நாங்கள் ஒரு கருத்தை சொல்ல வேண்டியது இருக்குது. ஏனென்றால் ஐக்கிய சுதந்திர கட்சியின் நோக்கம் என்னென்றால் நல்ல பிரஜை, நல்ல கிராமம், நல்ல நாடு, இதை உருவாக்குவது தான் எங்களுடைய நோக்கம். அந்த நோக்கத்திலேயே இவ்வாறான கலைஞர்கள், இவ்வாறான திறமையானவர்கள் இருக்கின்றார்கள். அவர்களுக்கு ஒரு வாய்ப்பை கொடுப்பதற்காக நாங்கள் தீர்மானித்திருக்கின்றோம். உங்களால் முடிந்தவர்கள், எங்களுக்கும் திறமைகள் இருக்குது, எங்களுக்கும் சாதிக்க வேண்டும் என்ற நோக்கம், எண்ணம் உங்களுக்குள் இருந்தால் உங்களை நாங்கள் உற்சாகப்படுத்துகின்றோம், தைரியப்படுத்துகின்றோம். நீங்கள் எங்களோடு இணைந்து நாங்கள் எங்களுடைய மலையகத்தை மாற்றுவது, மலையகத்தில் இருக்கின்ற பிரச்சனையை மாத்திரமல்ல, மலையகத்துக்குள்ளாக இருக்கிற நல் விடயங்களை வெளியில் கொண்டு வருவதும் எங்களுடைய முதல் நோக்கம். அதாவது அநேகர் மலையகத்தை குறித்து பேசும் பொழுது அதாவது அவர்கள் கஷ்டத்தில் இருக்கிறார்கள், பொருளாதாரத்தில் வீழ்ச்சியாக இருக்கிறார்கள், அது உண்மையான விடயம். ஆனாலும் அதற்குள்ளாக திறமையானவர்களும் நல்ல அதாவது சொல்லும்போது நல்ல மனிதர்களும் அதற்குள்ளாக இருக்கிறார்கள். அவர்களுக்காக வாய்ப்பை கொடுக்கும்படி தான் கேட்டுக்கொள்கின்றோம். உங்களுக்கு யாராவது படப்பிடிப்பாளர்கள் இருக்கிறால், அதாவது இசையமைப்பாளர்கள் இருக்கலாம், உங்களுக்கும் எங்களுடைய மலையகத்தை நோக்கி நீங்கள் பாருங்கள். அநேக திறமையானவர்கள் இருக்கார். நாமும் வளர்வோம், அநேகரை வளர்ப்போம். விதைத்தவன் மாண்டு போகலாம், விதைகள் மாண்டு போவதில்லை. அவ்வாறாக என்னுடைய மலையகத்தில் இருக்கின்ற இளைஞர்கள், யுவதிகள், அது மாத்திரமல்ல திறமையானவர்கள், சிறுவர்கள் இருக்கிறார்கள். அவர்களுக்கான வாய்ப்பை கொடுங்கள். இந்திய வம்சாவளியிலே வந்த இலங்கை தமிழர்களை நினைத்து பாருங்கள். அவர்களுக்கான வாய்ப்பை ஏற்படுத்தும் பொழுது அவர்கள் இன்னும் உற்சாகமாக அவர்கள் சாதிக்க முடியும். அதாவது சாதிப்பதற்கு வாய்ப்புகள் இல்லாதது நிமித்தமாக தான் இன்று அநேகருக்கு அந்த சாதனையை அடைய முடியாமல் இருக்கிறது. உங்களுக்கு தெரியும், இன்றைக்கு அநேகர் MS தோனியை குறித்து பேசுகிறார்கள், சச்சின் டெண்டுல்கரை பேசுகிறார்கள், அது மாத்திரமல்ல சங்கக்காரையை குறித்து பேசுகிறார்கள். எங்களுக்கு சந்தோஷம். அவர்களுக்கு வாய்ப்பு கிடைத்ததினால்தான் அவளுடைய திறமையை வெளிக்கொண்டு வந்தார்கள். இன்றும் நல்ல விளையாடக்கூடிய வீரர்கள் இருக்கிறார்கள், நல்ல திறமையாய் பாடக்கூடியவர்கள் இருக்கிறார்கள், நல்ல படங்களை எடுக்கக்கூடிய திறமையானவர்கள் இருக்கிறார்கள். அவர்களுக்கான வாய்ப்பை நீங்கள் கொடுக்கும் பொழுது அவர்கள் சாதிக்க முடியும், அவர்களாலையும் சாதிக்க முடியும். அது நிமித்தமாக உங்களை உற்சாகப்படுத்துகிறேன். எங்களோடு இருக்கின்ற இளைஞர்கள் எங்களோடு இணைந்திருக்கிறார்கள், எதிர்பார்த்து அல்ல, தன்னுடைய எதிர்காலத்தை பார்த்து எம்மோடு இணைந்திருக்கிறார்கள். அது நிமித்தமாக தான் நான் உங்களுக்கும் எங்களுடைய வாய்ப்பாகவும் உங்களுக்கான ஒரு நாளை நாங்கள் தருகிறோம். என்னவென்றால் இதை நாங்கள் எதற்காக இதை நாங்கள் செய்ய வேண்டும் என்று பார்க்கும் பொழுது எங்களுடைய மலையகத்தை முன்னோக்கி கொண்டு போவதற்கு இப்பொழுது இருக்கின்ற இந்த இளைஞர்கள் தான் முன்கொண்டு வர முடியும். அவர்களாலே தான் மாற்றம் ஏற்படும் என்று இந்த நேரத்தில் கூறிக்கொள்கின்றேன்.